வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கியது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கும் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். என்னென்ன நிபந்தனைகள், விவரம் என்ன? அதாவது பேர வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவரும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை தற்போது நீதிபதி ஜி கே இளந்தரையன் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இருவரும், அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரும் விசாரணை அதிகாரி முன்பு தினமும் இருவேளை காலையிலும் மாலையிலும் 2 நேரம் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்குவதாக உத்தரவிட்டுள்ளார். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்குடி தொகுதி எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏவான இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தான் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் 2 பேரும் செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரர் அசோக்குமாரும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள். 2 பேரும் தலைமறைவாக உள்ளனர். 2 பேரும் காவல்துறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. 9 பேர் தலைமை விசாரணை அடிப்படையில் 2 பேரும் தொடர்பு காவல்துறை கருத்தின் அடிப்படையில் சம்மன் அனுப்பினார்கள். 2 பேரும் தலைமறைவானார்கள். இந்த நிலையில் தான் 2 பேரும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை தற்போது நீதிபதி ஜி கே இளந்திரையன் முன்பு நடைபெற்றது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் என்ஆர் இளங்கோ ஆஜராகி வாதிட்டார். அதேபோன்று அசோக்குமார் தரப்பில் வழக்கில் குமரேசன் ஆஜராகி வாதிட்டார். அரசு தரப்பில் ஜான் செட்டியல் காவல்துறை தரப்பில் ஆஜராகி வாதிட்டார். 3 பதவி கேட்ட நீதிபதி தற்போது இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அதுவும் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியுள்ளார். 2 பேரும் விசாரணை அதிகாரி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில், அதாவது திருநெல்வேலி காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி தினமும் காலையிலும் மாலையிலும் கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார். ஏனென்றால் இவர்கள் 2 பேர் தலைவராக இருப்பதால் காவல்துறை நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. கார்த்திகா, செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு முன்ஜாமீன் தரக்கூடாது என்று காவல்துறை தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நிபந்தனை முன்ஜாமீனை நீதிபதி வழங்கியிருக்கிறார். நீதிபதி ஏதேனும் கருத்துக்களை அங்கு பகிர்ந்தாரா சுப்பையா? நீதிபதி கருத்துக்கள் எதுவும், அதாவது அரசு தரப்பில் இவர்கள் சாட்சிகளை கிடைக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் 2 பேருக்கும் தொடர்பு உள்ளது. குறிப்பாக அசோக்குமார் 40 முறை இந்த கைது செய்யப்பட்டுள்ள நபர்களை சந்தித்துள்ளார். எனவே இவர்களுக்கு தொடர்பு உள்ளது. நாங்கள் முழுமையான விசாரிக்க வேண்டியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை தரப்பில் இவர்களை விசாரணைக்கு எடுத்து விசாரித்தால் மட்டும் உண்மை நிலவரம் தெரிய வரும். இது தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தனியார் விசாரணை நடைபெற்று வருவதால் அங்கு இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதால் தற்போது இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. அப்படி வழங்கினால் இவர்கள் சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பும் வாய்ப்பு இல்லை என்றும் வாதிட்டார். ஆனால் நீதிபதி இவர் ஒரு எம்எல்ஏ மட்டும் அந்த ஆட்சியை கவனிக்க வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு நீதிபதி, அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கான ஆதாரம் இருக்கிற கேள்வி இருக்கிறார். அதற்கு ஆதாரங்கள் உள்ளன. குறிப்பாக சிசிடிவி ஆதாரம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் 40 முறை சந்தித்தார்கள். குறிப்பாக கிண்டியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலையும் அதே போன்று ஈசிஆரில் உள்ள கிழக்கு கிழக்கு சாலையில் உள்ள ஹோட்டலையும் சென்றுள்ளார்கள் என்று வாதிடப்பட்டது. அனைத்தும் கேட்ட நீதிபதி, இருப்பினும் அவர்கள் எங்கேயும் தப்பி செல்லக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் முன்ஜாமீன் வழங்கி அதே நேரத்தில் நிபந்தனை விதித்துள்ளார். குறிப்பாக காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் காலையிலும் மாலையும். இதன் மூலம் அவர் வேற எங்கும் தப்பி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆகவே தினமும் காலையிலும் மாலையிலும் காவல்துறை முன்பு, அதாவது குறிப்பாக விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டிய ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கார்த்திகா, தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் இதுவரை 9 பேர் திருவல்லிக்கேணி காவல்துறை கைது செய்திருக்கிறது. அது தொடர்பான வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் சுப்பையா? சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இவர் 9 பேரை காவல் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 பேர் தான் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள்.
அவரிடம் விசாரணை நடத்திய பிறகுதான் செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமாருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற விவரம் தெரிய வரும். அதனைத் தொடர்ந்து இவர்கள் நீதிமன்ற காலையிலும் மாலையிலும் இரு நேரம் காவல்துறை நிலையத்தில் திருவல்லிக்கேணி காவலுக்கு ஆஜரானாலும் இவருடைய நடவடிக்கைகளை காவல்துறை தொடர்ந்து கண்காணிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த 5 பேரிடம் போலீஸ் காவல் முடிந்ததை அடுத்து கண்டிப்பாக இவரிடம் விசாரணை நடத்தப்படும். என்றால் இவர்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி காவலுக்கு ஆஜரான போதிலும் இவர்களையும் நீதிபதி சொன்ன அடிப்படையில் ஆஜராகும் பொழுது கண்டிப்பாக விசாரணையின் போது சில விஷயங்களை கேட்கக்கூடும். ஆகவே அந்த கைதான 9 பேரிடம் பெறப்படக்கூடிய வாக்குமூலம் மூலம் இவருடைய நடவடிக்கை எந்த தொடர்பு இருக்கிறது என்பதையும் முழுமையாக காவல்துறையினர் ஆய்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சுப்பையா. அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜி இருவருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தாவைக்கு எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். தினமும் காலை மற்றும் மாலையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். சுபையா, தொடர்ந்து இந்த விசாரணை குறித்து பார்த்து வருகிறோம். காரசார வாதங்கள் வைக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அரசு தரப்பிலிருந்து எது போன்ற வாதங்கள் வைக்கப்பட்டது? குறிப்பாக காவல்துறை தரப்பில் ஆஜரான மாநில குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஜான் செட்டியன் வாதிடும் பொழுது இந்த குற்றச்சாட்டில் கைதாகியுள்ள 2 பேர் கரூரை சேர்ந்தவர்கள். குறிப்பாக கரூரை சேர்ந்தவர் தான் செந்தில் பாலாஜி, அவர் சகோதரர். ஆகவே அவர்கள் ஊரை சேர்ந்தவர்களே 2 பேரை அவர் மூலமாக தான் இந்த கூட்டு சதியை நிகழ்த்தியுள்ளனர். இந்த குற்றச்சதி அவர் மூலமாக அரங்கேறி உள்ளது என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இவர்கள் கடந்த ஜூன் மாதம் 25, 26, 27 ஆகிய 3 நாட்களில் கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் சந்தித்து பேசியுள்ளார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரரும் இவர்களை வரவழைத்து இவர்கள் மூலம் சதி திட்டத்தை அரங்கேற்றியுள்ளனர், கூட்டு சதி செய்துள்ளனர், குற்றச்சதி நடந்துள்ளது, ஆட்சியை கவிழ்ப்பதற்கான பேரம் பேசியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் திருநாவுக்கர தரப்பில் வேறு காரணத்திற்காக ஏதோ ஆட்சி கொழுப்பு இல்லாமல் வேறு காரணத்திற்காக எம்எல்ஏ இளையராஜாவை சந்தித்ததாக கூறியுள்ளார். ஆனால் எம்எல்ஏவை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் அரசு தரப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். ஏனால் கூட்டு சதிக்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன. எம்எல்ஏவை சந்தித்து தொலைபேசி மூலமாக பேசியுள்ளனர். இதற்கு வீடியோ ஆதாரம் உள்ளது, சிசிடிவி முழு ஆதாரமும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த ஹோட்டலில் இந்த சிசிடிவியை காவல்துறையை கைப்பற்றி விசாரித்த பொழுது இவர்கள் அங்கு வந்ததும் இந்த கைதானவர்கள் அங்கு சென்றதும் தெரிய வருகிறது. ஆகவே இவர்கள் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளார்கள், குற்ற சதிக்கு தொடர்பு இருக்கிறது. அதன் அடுத்துதான் நாங்கள் சம்மன் அனுப்பியிருந்தோம். குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமார் சம்மன் அனுப்பியிருந்தோம். ஆனால் அவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுது இவ்வாறு தலைமறைவாவது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் ஆட்சி காலத்தில் தைரியமாக நடமாடுகிறார்கள். மற்ற நேரங்களில் இதுபோன்ற புகார் வந்தால் உடனே தலைமறையாகி விடுகிறார்கள் என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் சம்மம் அனுப்பப்பட்டும் இதுவரை அவர் ஆஜராகவில்லை. நாங்கள் விசாரணைக்காக தான் வரவழைத்தோம், அதுக்கும் ஆஜராகவில்லை. ஒரு சாதாரண வழக்கு என்று எடுத்துக்கொள்ள முடியாது இதை. ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை அணுகி ஆட்சியை ஒரு மாநிலத்துடைய ஆட்சியை கவிழ்க்கும் உடைய சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். எனவே இவருக்கு ஆரம்ப கட்ட ஆதாரம் உள்ளது என்று வாதிட்டார் கார்த்திகா. தாவைக்கு எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.